பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு தை மாசம் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீமம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். இந்த தை மாதத்தின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். குரோதி வருஷம் தை மாத பலன்களை பற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. இப்போ இந்த தை மாதத்தில் கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்காங்க, எந்த நிலையில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற விவரத்தை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரம். நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்புகள் பலனை பார்க்குறோம், அதே போல் வருஷ பிறப்புகள் பலனையும் பார்க்குறோம், அதே போல் கிரக பயிற்சிகள் ராகு கேது குரு பயிற்சி பலன்கள் அது பார்க்குறோம். அதுபடி இப்போ நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் தை பொங்கலோட இந்த மாதம் தொடங்குது. நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 1 பிறக்கக்கூடிய நாள்லேயே பொங்கல் தினம், அன்னைக்கு வசந்த தினமான செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 15/1/2025 புதன் நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய தினம். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்மளுடைய கால்நடைகள் பூட்டி விடக்கூடிய கால்நடைகளுக்கும் மற்ற வளர்க்கக்கூடிய பால் தரும் பசுக்களுக்கும் கொண்டாடக்கூடியது மாட்டுப்பொங்கல். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 16/1/2025 ஒருத்தரை கண்டுக்கிற நாள், அதுக்கு பேர் காணும் பொங்கல். உற்றார் உறவினர்கள்லாம் ஒரு சேர ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு கண்டுக்கக்கூடிய நாள் காணும் பொங்கல். அதே போல் இந்த காலகட்டங்களில் முன்னோர்களுடைய மூத்தோர்களுடைய ஆசீர்வாதமும் பெறக்கூடிய நாள் அப்படின்றது இந்த காலகட்டங்கள். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா 18/1/2025 சனிக்கிழமை தியாக பிரம்மமான தியாகராஜருடைய ஆராதனை தொடங்கக்கூடிய நாள் 18/1/2025 சனிக்கிழமை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/1/2025 பாரத தேசம் குடியரசான நாள். பாரத தேசம் குடியரசானது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 26 ஜனவரி 1950 ஆணுச்சு. இப்போ கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 75 ஆண்டுகள் ஆகி குடியரசு தினம் முடிஞ்சு 76வது குடியரசு தினத்தில் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 29/1/2024 எல்லா அமாவாசையிலையும் விசேஷம் உண்டு. இந்த தை அமாவாசைக்கு மிக மிக விசேஷம் உண்டு. பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடியது அப்படின்றது மகாலயபட்ச அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை. ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு தன்னுடைய தாயாருக்கோ தகப்பனாருக்கோ பித்திருக்களுக்கோ பித்திருக்கடன்கள் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த இதெல்லாம் விட்டுருந்தால் இந்த தை அமாவாசையில் செய்யும் பொழுது முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது. இது நாள் வரை நீங்கள் விட்டிருந்தது அது என்ன சாமி தை அமாவாசைக்கு மட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா தட்சிணாயனத்திலேருந்து உத்தராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ உத்தராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் முன்னோர்களும் மூத்தோர்களுக்கும் நினைவு நாள் கொண்டாடக்கூடியது. எப்போ எந்த குடும்பத்தில் பித்திருக்கள் வராங்களோ அந்த குடும்பத்தில் குலதெய்வம் வரும், எந்த குடும்பத்தில் குலதெய்வம் வருதோ அந்த குடும்பத்தில் இஷ்ட தெய்வம் வரும். இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் வந்தால் அந்த குடும்பத்தில் இது நாள் வரை தடைப்பட்டுக்கிட்டு இருந்த தாமதம் பெற்றுக்கிட்டு இருந்த திருமண நிகழ்வுகள் மற்றும் சுப நிகழ்வுகள், வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிகழக்கூடியது. அப்போ இந்த தை அமாவாசைக்கு எல்லா பித்திருக்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு அனைத்து காரியங்களும் செய்தோம்னா பிரச்சனைகள் அத்தனையும் தவிர்க்கலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 11/2/2025 செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது வள்ளலார் சுவாமிகள் தான். அந்த வள்ளலார் சுவாமிகளுடைய ஞான ஒளிரூபமாக தெரியக்கூடிய இடம் தைப்பூசம். வடலூரில் வள்ளலார் தினமாக கொண்டாடப்படுது. வள்ளலாரை பொறுத்தளவுக்கு ஒளி வருமா இருப்பாங்க. அவங்களுடைய மூலஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு ஒளி வடிவில் அன்னைக்கு காட்சி தரக்கூடியவங்க. அதே போல் அங்கே ஒரு அணையா அடுப்பு இருக்குது. அந்த அடுப்பை பொறுத்தளவுக்கு இன்னி வரையிலும் அங்கே வரவங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு அந்த இதனால அடங்கும். ஆனால் பசியாத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான காரியம். அது இன்னி வரையிலும் வள்ளலார் அவதரித்த நாள்லேருந்து இன்னி வரையிலும் அந்த அணையா விளக்கும் அணையா அடுப்பும் இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் இந்த தைப்பூசம். இதை தவிர
ஒவ்வொரு முருகன் க்ஷேத்திரத்துலேயும் இது ரொம்ப விசேஷமானது. எல்லா முருகன் க்ஷேத்திரத்துலையும் தைப்பூசம் கொண்டாடுவாங்க. அதுலேயும் பார்த்தோம்னாக்க எஸ்பெஷலி பார்த்தோம்னாக்க பழனியில் அது என்ன சாமி பழனிக்கு மட்டும் சிறப்பு அப்படின்னாக்க பக்கத்திலேயே எம்பெருமான் முருகன் பக்கத்திலேயே போகருக்கான தனி சன்னிதானம். அந்த போகர் தான் பொறுத்தளவுக்கு அந்த நவபாஷணத்திலான முருகனை உண்டாக்கியவர். அவருடைய சிஷ்யன் புலிப்பாணியும் இங்கே இருக்கக்கூடியது. அப்போ அந்த புலிப்பாணியும் போகரும் பொறுத்தளவுக்கு உருவாக்கின நவபாஷண முருகன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகன். அவரை பொறுத்தளவுக்கு அரச அலங்காரத்தில் ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய அத்தனை பாவங்களும் போக்கக்கூடியது. இதை தவிர ஜோதிட சாஸ்திரம் படித்தவங்க வானசாஸ்திரம் படிக்கிறவங்க எல்லாருமே அந்த தைப்பூசத்தன்னைக்கு புலிப்பாணியோடையும் போகருடைய சமாதியும் கண்டு தொழுதுட்டு எம்பெருமான் முருகனுடைய ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த தைப்பூசம். அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம். இந்த காலகட்டங்களில் தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடம் அப்படின்றது ரிஷபம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரம் அப்படின்னா பலம் இழந்த காலகட்டங்களில் இருக்கிறார். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். ஆனால் அவர் ரொம்ப நாள் அங்கே இல்லை, 4 நாள் தான் இருக்கிறாரு. திருப்பி அவர் வக்ர நிவர்த்தியாகி மிதுனத்துக்கு வரார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கன்னி கேதுவாக இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னா தனுரில் பொறுத்தளவுக்கு புத பகவானும். தை மாதம் அப்படின்னாலே மகர சங்கிரமணம். மகர சங்கிரமணம் அதே போல் பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி தெரியக்கூடிய நாள். கேரளத்தில் சபரிமலையில் பொறுத்தளவுக்கு எம்பெருமான் ஐயப்பனுடைய பொறுத்தளவுக்கு பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி சுரூபமாக காட்சி தரக்கூடியது. இங்கே வள்ளலாருக்கு எப்படி ஜோதியோ அதே போல் தர்மசாஸ்தாவான ஐயப்பனுக்கு இந்த பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி ரூபமாக காட்சி தரக்கூடியது. அதுக்கு பேர் தான் தட்சிணாயனமும் உத்தராயணமும் சேர்ந்த புண்ணிய காலம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு அடுத்தது கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறாங்க. இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாரும் ஒன்று கேட்பாங்க, சாமி தை மாதம் எப்போ பிறக்குது, நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போ பொங்கல் பானை வைக்கலாம், அந்த பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரத்தை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குமே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரங்களுக்கு தை மாதம் பிறக்கிறது அப்படின்றது காலையில் 11:58 தான் பிறக்குது தை மாதம். சரி, அப்போ நம்ம எப்போ சாமி பொங்கல் வைக்கலாம்? தை மாதம் பிறந்த பின்ன வைக்கலாமா, தை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கலாமா? எப்பொழுதுமே ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, சூரிய உதயமாகிறது அன்றைய தினம். மாதம் பிறப்பு அப்படின்றது 11:58 இருந்தாலும் நம்மளை பொறுத்தளவுக்கு சூரிய உதயம் ஆயிடுச்சுனாலே ஒரு நாள் தொடக்கம். அப்போ தை மாதம் சூரிய உதயத்தில் தொடங்குது. மாத பிறப்பு அப்படின்றது 11:58. சரி சாமி, எந்த டயத்தில் பொங்கல் வச்சா நானும் எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலையில் 8லேருந்து 9க்குள்ளார ஹோரையிலேயே மகா உன்னதமான மகா பரம பவித்திரமான ஹோரை சுக்கிர ஹோரையில் லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்ப லக்னத்தில் புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம். அப்போ புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்றது காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார சுக்கிர ஹோரையில் கும்ப லக்னத்தில் வைக்கலாம் பொங்கல் பானை. அப்போ பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம் தெரிஞ்சாச்சு. அப்போ பொங்கலை வச்சுட்டு பொங்கல்னு கொண்டாடி மகிழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறவங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது. மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்கள் அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1-2-3 பாதங்களும் கொண்டவர்கள் கும்பராசி நேயர்கள். இந்த கும்பராசி நேயர்களுக்கு தை மாத பலன்களை பற்றி பார்க்குறோம். இந்த தை மாத பலனில் பார்க்குற போது உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசியாதிபதியாகிய சனி பகவான் இருக்கிறது சிறப்பு. அதுலேயும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார், அது மேலும் சிறப்பு. அந்த சுக்கிரனோ 28/1/2025 அன்னைக்கு அவர் 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். அந்த 2ஆம் இடத்துக்கு போகிற போது அவர் 4க்குடையவரும் அவர் 4க்கும் 9க்கும் உடையவர் அந்த சுக்கிரன். அப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்போ குருவும் இந்த குருவோட வீட்டுக்கே சுக்கிரன் போகிற காரணத்தினால குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற போது சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு சமம், குரு 2லே இருக்கிறதுக்கு சமமாக எடுத்துக்கிறலாம். அந்த மாதிரி இருக்கிற போது குரு கோதண்ட ராகுவாக வந்துடுறார்.
இதனால எல்லாம் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போ இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த வண்டி வாகனம் அதேமாரி இதெல்லாம் இப்போ வந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கும்பராசிக்காரர்கள் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தேன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கார். 4, 9 அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி, அதீதமான யோகர் உங்களுக்கு. அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக எல்லாவித கஷ்டங்களும் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, உடல் உபாதைகள் இது எல்லாமே இப்போ இருந்துகிட்ருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே மாற்றங்களை கொடுக்கும். அதுவும் வந்து பார்த்தோன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து ராசியிலேயே சனி பகவான் வேறு. உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். ஜென்ம சனி வேறு நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதுவும் பார்த்தேன்னா 28/1/2025க்கு மேலே பார்த்தேன்னா சுக்கிரனும் 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கார். அதாவது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம், 2, 4 பரிவர்த்தனை. பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது. எல்லா இடத்துலேருந்தும் பணம் எல்லா வகையிலும் வரக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான குதூகலமான நேரமாக இருக்கும். அது தவிர பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறார் சுக்கிரன். அதனால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், அலங்கார பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், வீட்டுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தோம்னா சுக்கிரன் வந்து ரொம்ப ஏற்றத்தோடு உங்களுக்கு இருக்கார். இருந்தாலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், சப்தமாதிபதி 12ஆம் இடத்துல வர்றது அப்படின்னும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டானது. ஏன்னா அதுவும் சூரியனாக இருக்கிறதுனால அயன சயன போக ஸ்தானத்தில் வந்து பிரச்சனை வரும். அதனால் வந்து தூக்கம் சரியாக இருக்காது. கொஞ்சம் வந்து தூக்கத்தில் வந்து அடிக்கடி விழிப்பு வர மாதிரி இருக்கும். உடல் நலத்தில் அந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் அதிகமான பணம் முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு போக வேண்டியிருக்கும். அது தவிர பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனாலையும் அவர் புதனோடு சேர்ந்துருக்கார். 7, 8 அதிபதி. அதனால் சிறு சிறு விரயங்கள், தேவையற்ற லாஸ்ன்னு சொல்லக்கூடிய விரயங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தடையானால் செவ்வாயும் புதனும் எந்தவித மாற்றத்தை கொடுப்பார்கள் அப்படின்றத பற்றி டாக்டர் ஹரிதர்ஷம் ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. 7ஆம் அதிபதி 12ல் ஏறிட்டார். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 5க்கும் 8க்கும் உடைய புதனும் 12ல் ஏறிட்டார். அப்போ இந்த பாவங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ கிடக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னாக்கா 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தான அதிபதி ராசிக்கு 12ல் போயிட்டார். சூரியன் கூட போயிட்டார். அதனால் அரசு தொடர்புடைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசுக்கு உண்டான பிரச்சனைகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதாவது இன்கம் டேக்ஸு, இந்த டேக்ஸு, இதை மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல் அரசுக்குள்ள உண்டான கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுலேயும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இந்த ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சின்ன தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறதுனால சுகர் தொடர்புடைய வியாதிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் அப்படின்னா சுகர் தொடர்புடையதுக்கு சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரனும் அங்கே இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரனை பொறுத்தளவுக்கு 28/1/2025 அன்னைக்கு அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அங்கே கோதண்ட ராகுவாக ஆகிறாரு. ராகு இருக்கார்.
அப்போ சுக்கிரனை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால இந்த சுக்கிரனும் குருனும் பறிபட்டு இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி தொடர்பு இருக்குது. வியாழன் நோக்கி என்கின்ற குருபலமும் இருக்கிறதுனால திருமணத்திற்குண்டான கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுகின்ற தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்க 8ஆம் இடம் அப்படின்றது புதன். 8 12 போய் மறைஞ்சிட்டாரு. 7 போய் 12 மறைஞ்சிட்டாரு. திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே சனி பகவானுடைய ராசிக்கு 7ஆம் இடம் சூரிய பகவானோட ராசி பகையை பெற்றது. சூரியனோட பையன்தான் சனி. ஆனாலும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் உங்களை பொறுத்தளவுக்கு விடாப்புடியாக இருந்துட்டு பிரச்சனையை மேலும் வளர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா சனி பகவான் அப்படின்றத பொறுத்தளவுக்கு எந்த எஸ்ட்ரீம் எல்லைக்கும் போகக்கூடியவர் நீங்கள். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 7ஆம் இடத்துல உள்ள 12 மறைஞ்சதுனால ஒரு சில தம்பதிகளுக்கு பிரிந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். கருத்து வேற்றுமைகள் வரும்பொழுது ஆரம்பத்திலேயே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாக்க அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை. அதே போல் புதனை பொறுத்தளவுக்கு கல்விக்காரர்னு சொல்கிறோம். கல்விக்காரனும் போய் 12 மறைஞ்சிட்டார். என்ன ஒன்று தனித்த புதனாக மறைஞ்சிருந்தார் அப்படின்னா புதன் மறைஞ்சால் அது நல்லதை கொடுப்பாரு. ஆனால் இப்போ சூரியன் கூட புதன் சேர்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடலில் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நரம்பு தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே 7.5 சனி ஜென்மச்சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம்னு சொல்லலாமா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம்னு சொல்லலாம். அதுலேயும் ஒரு சில நாட்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள்னு பேர். உங்களுடைய ராசிக்கு ஜனனச்சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வருது சந்திராஷ்டம தினங்கள். அப்போ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் எந்த நாட்கள், இந்த மாதம் எந்த தெய்வத்தை வணங்கினா பிரச்சனையை தவிர்க்கலாம் அப்படின்றத ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 18/1/2025 சனிக்கிழமை இன்னைக்கு இரவு 10 மணி 19 நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது. அது 19/1/2025, 20/1/2025, 21/1/2025 செவ்வாய்க்கிழமை காலையில் 9:48 வரைக்கும் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மன கிளேசங்கள் கொடுக்கக்கூடிய காலம். அதனால் உங்களால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது. அதன் காரணமாக பிரயாணத்தையும் தவிர்க்கணும், புதிய முயற்சிகளையும் தவிர்க்கணும். இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் செய்தீங்கன்னா அதனால் பின் விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி தெரியாது அதனுடைய கஷ்டங்கள் என்ன வரும் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியாது. அது ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 1.5 வருஷமாக கழித்து கூட அதனுடைய பாதிப்புகளும் தாக்கங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவினால் வரக்கூடிய பின் விளைவுகள், அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை நாங்கள் தவிர்க்க சொல்கிறோம். அதனால் பிரயாணங்களையும் புதிய முயற்சிகளையும் அவசியம் தவிர்க்கிறது. வெளியூராக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், எங்கேயுமே பிரயாணங்கள் செய்யாமல் இருக்கிறதே நல்லது. அதுபோல் இந்த நாட்களில் யாரோடையும் பேசும்போது முக்கியமான செய்திகளை பற்றி பேசும்போது வரட்டும் பார்க்கலாம், யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அதுக்கு திடீர்னு நீங்கள் ஒரு முடிவை கொடுத்தீங்கன்னா அந்த முடிவு கூட உங்களுக்கு பின்விளைவாக வரும். அதனால் யோசனை பண்ணி பேசணும். அதனால் இந்த 2 நாட்களை இந்த நாட்களையெல்லாம் தவிர்த்துட்டு மற்றொரு நாளை பேசிக்கலாம் அப்படின்னு கூட முடிவு எடுத்து அவங்ககிட்ட சொல்லிடலாம். அப்போ நீங்கள் நல்லதே சொன்னால் கூட எதிரிகள் உங்களுக்கு அது நன்மை, அவங்களுக்கு அது நல்லதாக படாது. அதனால கூட பிரச்சனைகள் வரும். அதனால் இந்த பேசுகிறத கூட குறைச்சிக்கிறது நல்லதாக இருக்கும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் பிரித்திங்கா தேவியை போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது சிறப்பாக இருக்கும். அப்போ வெள்ளிக்கிழமையிலேயும் 10 to 12 ராகுகால நேரத்தில் போய் பிரித்திங்கா தேவியை வழிபடுறதும் சிறப்பாக இருக்கும். அப்போ அதையும் செஞ்சிங்கன்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இது போக இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், இந்த அந்தரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் யாருன்னு பாருங்கள் ஜாதகத்தில். அதில் பார்த்துட்டு எதனால் உங்களுக்கு தொல்லைகள் வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த தெய்வத்திற்குண்டான கிரகத்திற்கு அந்த கிழமை அன்னைக்கு அந்த தெய்வத்திற்கு போய்
தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. அதனாலேயும் வந்து வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசியை பொறுத்தவரையிலும் உடல் நலத்தில் இவ்வளோ நாள் இருந்த பின்னடைவு கொஞ்சம் பெட்டராகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலே 4, 9 அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகும்போது பரிவர்த்தனை யோகம் அமையிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். எல்லா விஷயத்திலும் பிரம்மாண்டமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் தொழிலில் பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி 5 3ஆம் இடத்துக்கு 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதன் மூலியமாக முயற்சிகள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தூக்கம் கெடக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம், தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் மாநிலம் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருந்தாலும் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. தொழில் முதலீடுகளில் சற்று கவனம் தேவை. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.